கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 நாளுக்கு முன்னாடி என் மகன் வெளியூர்ல குடும்பமா இருக்காங்க. அவனுக்கு திடீர்னு L4 L5 S1 ஏதோ டிஸ்க் ஆபரேஷன் சொல்லி எனக்கு சொன்னதுனால நான் ரொம்ப மனசு கலங்கி போயிருந்தேன். அப்ப இந்த தேவனுடைய அன்பு ஊழியத்துக்கு பிரேயர் ரெக்வஸ்ட் எழுதி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது என் கணவரும் ஆண்டவர் தேவனுடைய அன்பு ஊழியத்துக்கு பிரேயர் ரெக்வஸ்ட் எழுதி அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது போன் கால் வந்தது. போன் கால்ல நான் தேவனுடைய அன்பு ஊழியத்திலிருந்து ஒரு சிஸ்டர் பேசுறேன், இவன் நாளைக்கு இந்த மாதிரி பிரதர் வராங்க, நீங்க கட்டாயம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு தூதர் தான் வந்து எனக்கு ஃபோன் கால் பண்ணி அவங்கக்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் எனக்கு காலே வந்ததுன்னு யோசிச்சுட்டு அவங்கள்ட்ட ப்ரேயர் ரிக்வஸ்ட்டை சொன்னேன். அவங்க ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணபடியே ஆண்டவர் நேற்று தினத்தில் 2:30 மணிக்கு அவனுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சுது. இன்னைக்கு ஏர்லி மார்னிங் வந்து 6:30 மணிக்கு நாங்கள் வீடு வந்து சேர்ந்துட்டோம்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சாங்க. நான் தூதரான்னு நினைக்கிறேன். அந்த ஊழியருக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் வாரம் வந்து பவ்யா சிஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போனேன். எங்கள் அண்ணனுக்கு கண்ணில் கொஞ்சம் பிரச்சனை, அதனால் ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அவங்க வீட்லேயும் கொஞ்சம் அவங்க ஒய்ஃபு கொஞ்சம் பிரச்சனை, என்ன ஆப்ரேஷன் பண்ணுறது என்ன எதுன்னு ஒன்றுமே புரியல. நாங்கள் போனாலும் ஏதோ அவங்க சத்தம் போடுவாங்க, எப்படிடா நல்லபடியாக அவங்க போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வரும்போது ரொம்ப வேதனைப்பட்டு சிஸ்டர்கிட்ட சொன்ன அவங்க எல்லாம் பாரப்பட்டு ஜெபிச்சாங்க. நீங்கள் கவலைப்படாங்க சிஸ்டர், நல்லபடியாக அண்ணனுக்கு ஆப்ரேஷன் முடியும், நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் நல்லபடியாக ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு நல்லபடியாக சுகமாக இருக்காங்க. கத்தருக்கு சுகமாக குறிச்சு. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் சத்தமா ஹல்லேலூயா சொல்லுவோமா? சரி, நான் இங்கேருந்து நான் டீச்சர் மாதிரி அனலைஸ் பண்ணுறேன். எத்தனை பேர் கடந்த வாரம் ஷேம மீட்டிங் வந்தீங்க? சரி, அதுக்கு முந்தின வாரம் எத்தனை பேர் நான் பேசுகிற வாரம்லாம் வந்திருக்கீங்க? கம்மி பேர் தான். இப்போ அநேக பேர் புதுசாக வந்திருக்கீங்க. எல்லாரும் கரங்களை தட்டி அவங்கள வரவேற்போமா? ஆமென். கர்த்தர் நிச்சயமாக உங்ககிட்ட பேச போகிறார், நான் விசுவாசிக்கிறேன். ஸோ ஷேமமில் நாங்கள் ஒரு இது வச்சுருக்கோம். எப்படின்னா, நாங்கள் அல்லேலூயா சொல்லும்போது ஆண்டவர் நம்மளுக்கு எத்தனை கரங்களை கொடுத்துருக்காரு? 2 கரங்களையும் பயன்படுத்தி ஆண்டவருக்கு நம்ம அல்லேலூயா சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. ஆமேன் ஆமேன். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இன்னும் சத்தமாக உற்சாகமாக கவலையை மறந்து எதை நோக்கி நீங்கள் எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்களோ, எதுக்கு உங்களுக்கு பதில் வேணும்னு நீங்கள் வாஞ்சியோடு வந்திருக்கேன், அதை நினைக்காம ஆண்டவரே நீங்கள் என்னை படைத்த தேவன், உங்களுடைய வார்த்தையை உங்களே ஆராதிக்க நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி அதை நினச்சி எல்லாரும் சத்தமாக 2 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆமேன். ஒரு புது பலன் வந்த மாதிரி இருந்துச்சா? ஏமேன். ஸோ நான் இது இப்போ புதுசாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். காலையிலே யூஸ்வலாக எந்திரிக்கும் போது உடனே ப்ரேயர் பண்ணுவோம், பைபிள் வாசிப்போம், எல்லாம் செய்வோம். ஆனால் முழங்கால் போட்டு எல்லாம் அதெல்லாம் நடக்கும். ஆனால் இது வந்து எனக்கு ஒரு புது பலன். எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, காலையில் பார்த்தா அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் 2 கரங்களை உயர்த்தி சத்தமாக வீட்டை சுற்றி சுற்றி அல்லேலூயா சொல்லி பாருங்கள், அது ஒரு வித்தியாசமான ஒரு பலன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த அந்த பிரசன்னத்தை வீட்டுக்குள்ளால் கொண்டு வர மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு பலன் உங்களுக்கு வரும். அது நீங்கள் பண்ணாதான் நீங்கள் அனுபவிக்க முடியும். ஏமேன். அது நம்மளால் சொல்லவே முடியாது. அவ்வளோ அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் சமாதானம் வரும். ஆண்டவர் அந்த நாளை அழகாக நடத்துவார். ஏமேன். ஸோ இன்றைக்கும் நம்ம வந்து சில காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கு நான் எடுத்திருக்கிற தலைப்பு வந்து கர்த்தர் என்னுடைய பெலன். ஹல்லேலூயா. ஏமேன். ஆண்டவர் நம்முடைய பெலன். இப்போ நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோமா, ஒரு காரியத்துக்காக நீங்கள் வீட்டு விட்டு வெளியில் சில காரியங்கள் ஆண்டவர் பெலன் கொடுத்தாதான் நம்மளால் போக முடியும். ஏமேன். அது அநேக நேரத்தில் நம்ம வந்து அதை சிந்திக்க மாட்டேங்கிறோம், யோசிக்க மாட்டேங்கிறோம். காலையிலே நம்ம சாப்பிட்ட ஆகாரம் அதுதான் எனக்கு பெலன் கொடுத்துச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. சின்ன வயசில் அம்மா அப்பா ஊட்டின காரியங்கள் தான் இது வரைக்கும் நம்மளை ஓட்டிக்க ஹெல்த்தி டயட் இது அதுதான் நம்மளுக்கு பெலன் கொடுக்குது. நம்ம அது ஒரு பகுதி இருந்தாலும் ஆண்டவர் அன்றைக்கு நம்மளுக்கு பலத்தை கொடுக்கலன்னா அந்த நாள் நம்மளுக்கு வந்து வெறுமையாக தான் நம்ம வீட்டுக்கு திரும்பி வரோம். ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்தில் பேச போகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவர் என்னுடைய பெலன். ஏமேன். ஸோ கடந்த கொஞ்சம் வாரங்களாகவே ஈரான் இஸ்ரேலுடைய போர், அதில் நடுவில் எத்தனை கண்ட்ரி போய் மாட்டிகிட்டு இருக்குது. அடைக்கலம் கொடுத்த கண்ட்ரியெல்லாம் நிறையா. என்னுடைய அக்கா, ஸோ அவள் வந்து துபாயில் தேசத்தில் இருக்கா. அவள் கரெக்டாக அந்த போட்டு பகுதியில் தான் அவங்க வீடு, அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. என்னுடைய அத்தான் அங்கே தான் வேலை செய்கிறாரு. ஸோ இந்த நியூஸ் கேட்டோன்னே ஒரு 2 நாள் துபாயில் ஒன்றும் ஆகாதுன்னு எங்களுக்கு ஒரு தைரியம் இருந்துச்சு. ஆனால் போக போக நடக்கிற சூழ்நிலையை பார்த்தா எல்லாம் நடக்க போகும்போது எங்களுக்கு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க குடும்பம் அங்கே இருக்கே, நாங்கள் இங்கே இருக்கோமே, இங்கே இருந்தால் ஒன்றும் செய்ய முடியலே, அப்படியெல்லாம் நம்ம மைண்டு எவ்வளோ தான் வேதத்தில் நம்ம இருந்தாலும் ஜெபத்தில் இருந்தாலும் சொந்த பந்தோன்னு வந்தோடனே ஒரு பாரம். கரெக்ட் தானே?
அது எல்லாருக்கும் வீட்டில் நடக்கிற ஒரு சம்பவம் தான். அப்போ பாருங்களேன், ஒரு மனுஷருக்கு விதவிதமான பாரங்கள் உண்டு. இட்ஸ் நாட் லைக் இது இப்போ போகிறனால நான் சொல்கிறேன். ஆனால் நிறைய பேருக்கு வீட்டில் வந்து ஒரு பிரச்சனையை வெளியில் சொல்ல முடியாத ஒரு பாரம், நிறைய பேருக்கு கடனால் ஒரு பாரம், நிறைய பேருக்கு படித்து ஒரு நல்ல வேலை இல்லாத ஒரு பாரம், அநேக விதமான பாரங்கள் ஒரு மனுஷன் சுமந்து கொண்டுட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அவர் வார்த்தையில், ஸோ இதை குறித்து நான் தியானிக்கும் போது ஆண்டவர் அவர் வார்த்தையில் இந்த வசனம் நம்ம அடிக்கடி சொல்கிற வசனம் தான். ஏசாயா 41வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமேன். ஸோ இந்த வசனம் நிறைய பேருக்கு மனப்பாடமாகவே தெரியும். கரெக்ட் தானே? அடிக்கடி சர்ச்சில் பேசுகிற வசனம். யார் எது சொன்னாலும் ஆண்டவர் தான் உங்களை பயப்படாதுன்னு சொல்லிட்டாங்களே, பேசுகிற வசனம் தான். ஆனால் அதுக்குள்ளால ஆண்டவர் 3 காரியத்தை அவர் வந்து அதுக்குள்ளால வச்சுருக்காரு. ஆண்டவர் இன்னைக்கு நம்மக்கிட்ட அதை தான் நம்மளுக்கு சொல்லி தர போகிறாரு. ஹல்லேலூயா. ஸோ அந்த வசனத்தில் என்ன நம்ம நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஸோ ஆண்டவர் அதில் என்ன சொல்லியிருக்காரு? நான் உன்னோட இருக்கிறேன், நீ பயப்படாது. அடுத்தது, திகையாதே, நான் உன் தேவன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு ஆண்டவர் அழகா, நான் உன்னை என்ன பண்ணுவாராம்? பலப்படுத்தி சகாயம் உனக்கு நான் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. இயேசு கூட இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. கெத்செமனே தோட்டத்தில் அவர் வந்து இந்த சிலுவையை பாரத்தை சுமக்க போகிறதுக்கு முன்பாக அவர் வந்து அந்த வேதனை, அவர் வந்து இந்த உலகத்துடைய பாவம் எல்லாமே, அவர் செய்யாத காரியம் முழுவதையும் அவர் தோல் மேலே சுமந்து அவர் ரெடியாகிறார். சிலுவையில் போய் இப்போ உலகத்துக்காக அந்த பாவத்தை கழுவணும்னு அவர் ரெடியாகிறார். அப்போது அது வேதனை வலி அவரால் தாங்க முடியாத அந்த பட்சத்தில் கெத்செமனே தோட்டத்தில் போய் அவர் ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்னா, ஆண்டவரே, இந்த பாத்திரத்தை என்னிடத்தில் நீங்கள் எடுத்து போட முடிஞ்சா அது செய்யுங்க. அப்போ ஆண்டவரே ஒரு சூழ்நிலையில் ஆண்டவருடைய அந்த வில்ல, அவருடைய வாழ்க்கையுடைய அந்த லக்கே அதுதான். ஆண்டவர் அதுக்காக தான் தேவகுமாரனாக இயேசுவை அனுப்புனார். அந்த லக்கு சில தடவை அடையிறதுக்குள்ளால ஒரு வேதனை வலிக்குள்ளால மனிதர்கள் தள்ளப்படுறாங்க. இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான் கஷ்டத்தில் போய் அவர் அழுகிறாரு. அவர் அழுகை எப்படி, அவருடைய வேர்வையெல்லாம் இரத்தமாக மாறிச்சா நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவ்வளோ தூரம் பாரம், அவ்வளோ தூரம் அவருக்கு தெரியுது, இந்த வேதையை நான் தாங்கி நான் எப்படி இதை செய்ய போறேன்னு அவர் முடியலன்னு சொல்லும்போது பரலோக பிதா யாரை அனுப்பினார்? ஒரு தூதனை அனுப்பி அவரை பலப்படுத்தினாரு. லூக்கா 22வது அதிகாரத்தில் 43வது வசனத்தை வாசிங்க ஆண்டி. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு ஊக்கத்தோடு ஜெபிச்சாராம். ஸோ இந்த வேலையில் என்ன நடக்குதுன்னா, இங்கே வந்து ஒரு தேவதூதன் வந்து இயேசுவை வந்து பலப்படுத்திட்டு இருக்காரு இந்த ஆண்டவருடைய அந்த சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு. ஆனால் இங்கேயோ சீஷர்கள் தூங்கி கொண்டிருந்தாங்க. அதுக்கு பின்பாக என்ன நடக்குது, அவரை பிடித்து கொண்டு போகிற அந்த வேலையில் என்ன நடக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சீஷர்கள் எல்லாம் அது வரைக்கும் அந்த முந்தின நாள் தான் அங்கே என்ன நடக்குதுன்னா, லாஸ்ட் சப்பர் நடக்குது, கடைசி பந்தி இது நடக்குது. அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் உங்கள் கூட தான் இருப்போம் இயேசுவே, என்ன நடந்தாலும் உங்கள் கூட தான் இருப்போம், உங்களுக்கு நாங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடந்தாலும் உங்கள் பின்னாலேயே தான் நாங்கள் வருவோம் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த வேலை வரும்போது, ஆண்டுடைய சித்தத்தை நிறைவேற்ற அந்த வேலை வரும்போது அந்த இடத்துல ஒரே ஒரு நபர் தான் இருந்தாங்க, அவர் தான் இயேசு. ஏன்னா அவர் யார்கிட்ட பலத்தை வாங்கியிருந்தாரு? பரலோக பிதாவிடத்தில் பலத்தை வாங்கியிருந்தாரு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சீஷர்கள் யாருமே அந்த இடத்துல இல்லையா, எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஏன்? அவங்க பயந்தாங்க. மாம்சம் பலம் அடையாம இருந்துச்சு. அவங்க அந்த சூழ்நிலையை பார்த்து பயந்து ஓடி விட்டாங்களாம். இப்போ பாருங்களேன், நம்ம மாம்சத்தில் பலன் அடையாமல் இருந்தோன்னா, நம்ம ஆவிலையும் மாம்சத்தையும் பலன் அடையாமல் இருந்தோன்னா நம்ம பிரச்சனைகளை பார்த்து நம்ம ஓட தான் செய்வோம். எத்தனை பேர் அது உண்மைன்னு சொல்கிறீங்க? அதான் சீஷர்கள் பண்ணாங்க. பிரச்சனைகளை பார்த்தோன்னே, அந்த ஆபத்தை பார்த்தோன்னே, சுற்றியில் இருக்கிற சூழ்நிலை பார்த்தோன்னே அவங்க ஓட தான் செய்தாங்க. ஆண்டோடைய சித்தத்தை நிறைவேற்றதுக்கு அங்கே இல்லை. வாக்கு கொடுத்தாங்க, ஆனால் அந்த வாக்கை அவங்களால நிறைவேற்ற முடியல. ஏன் தெரியுமா? அவங்க ஜெபத்தில் விழித்திரல. ஏமேன். ஆண்டவரிடத்தில் பலத்தை வாங்கலை. அது நிமித்தமாக தான் சூழ்நிலையை பார்த்து அவங்க ஓடினாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே என்ன நம்மகிட்ட காமிச்சு கொடுத்துருக்காருன்னா, நீங்கள் ஜெபத்தில்
நீங்கள் விழுத்துருங்க. ஆமென். நீங்கள் அதை செய்யும்போது தூதர்களை அனுப்பி நான் உங்களை பலப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அந்த லக்கை உங்கள் ஆண்டவர் உங்களை படைத்த நோக்கம் கஷ்டமாக இருந்தாலும் அதை நிறைவேற்றதுக்கு ஆண்டவர் பலத்தை கொடுப்பார். ஆமென். அதுதான் ஆண்டவர் அழகாக அந்த கெத்செமனே தோட்டத்தில் நம்மளுக்கு ஒரு கற்றுக்கொடுத்தமான காரியம். ஸோ நம்ம வாழ்க்கையிலும் இன்றைக்கு சில காரியங்களை தியானிக்கும் போது, பிரச்சனைகள் சூழ்நிலைகள் நம்மளுக்கு எதிராக இருக்கும்போது அதை கண்டு நம்ம பயந்து பின்வாங்கி ஓடக்கூடாது. சீஷர்களை போல மாம்சத்தில் நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது. பேதுரு அதான் பண்ணார். மாம்சத்தில் கோபம் அடைந்தார். மாம்சத்தில் இவங்களை ஜெயிச்சிடலான்னு அவர் நினைச்சாரு. ஆனாலும் ஆண்டவர் அவருக்கு கற்றுக் கொடுத்த காரியம் மாம்சத்தோட என்னது, ஆவியில் நீங்கள் பலன் அடையும் போது மாம்சம் பலன் அடையும். மாம்சம் பலன் அடையும் போது நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கேட்டு நீங்கள் நடப்பீங்க. ஹல்லேலூயா. அவர் உங்களை பலப்படுத்தும் போது அவருடைய லக்கை ஆண்டவருடைய உங்கள் வாழ்க்கையில் வைத்த லக்கில் நீங்கள் ஓடுறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு பலத்தை அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு அதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். 3 காரியங்கள் எப்படி நம்ம வாழ்க்கையில் நம்மளை பலப்படுத்தணும். சில வேளைங்களில் நம்மளுக்கு எதிராக சூழ்நிலைகள் வரும்போது இக்கட்டான நேரங்களில் எப்படி நம்ம நம்ம வாழ்க்கையில் 3 காரியங்கள், இதை நான் இந்த நாட்களில் செஞ்சிட்ருக்கேன். ஸோ உங்களையும் இதில் நான் உங்களுக்கு ஒரு இன்னும் உற்சாகப்படுத்தும்படி இந்த காரியங்களே நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ நமக்கு மோஸ்ட்லி தெரிஞ்ச காரியங்கள் தான், ஆனால் நம்ம வாழ்க்கையில் அதை நம்ம ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம். நம்ம சொல்கிறோம், கொஞ்சம் பாதி இது 50% ஃபாலோ பண்ணுவோம். அப்புறம் இது நடக்கலைன்னா அது பின்வாங்கி தான் போகிறோம், இல்லைன்னா அதை விட்டு விலகி தான் நம்ம போகிறோம். தவிர அதில் உறுதியாக நின்று ஆண்டவரே உங்கள் சித்தம் இந்த விஷயத்தில் நிறைவேற வரைக்கும் நான் இதில் நிலைச்சு நிற்பேன்னு நம்ம இன்றைக்கி அந்த டிசிஷன் எடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. 4 காரியம் என்னென்னா, டேவிட் அந்த நபர் குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ டேவிட் he did not fear but look to God. தாவீது எந்த காரியத்துலேயும் ஒரு விஷயத்தில் நடந்த ஒரு சம்பவத்தில் பயப்படாம ஆண்டவரை நோக்கி பார்த்தாராம். ஸோ எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிங்க ஆண்டி. தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது, இதோ அது அக்கினினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். திரும்ப வாசிங்க ஆண்டி அந்த லைன். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அழுகிறதுக்கு தங்களிடத்தில் பலன் இல்லாம போற வரைக்கும் சத்தம் எழுதாம். ஸோ இங்கே என்ன சம்பவம் நடக்குதுன்னா, தாவீது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஃபர்ஸ்ட் இன்சிடெண்ட்டில் என்ன நடக்குதுன்னா, சவுல் தாவீது மேலே பொறாமை வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இவர் கோலியாத்தை அடித்தார், எல்லாத்துலேயும் நல்லா பேர் வாங்குறாரு. ஸோ சவுலுக்கு தாவீதை எப்படியாச்சும் கொன்னுடணும், அவர் வாழ்க்கையுடைய இது முடிச்சிடணும், அல்லைன்னா அவர் என்னுடைய இடத்த எடுத்துருவாருன்னு அவருக்கு ஒரு பயம் இருந்தனால தாவீதை பர்சியூ பண்ணிகிட்டே இருந்தாராம் சவுல், எப்படியாச்சும் இவரை அழிச்சிடும். ஸோ தாவீது எங்கே அடைக்கலம் எடுத்திருந்தாங்கன்னா, எந்த பிலிஸ்தர் ஜனங்களை இவர் இஸ்ரேல் ஜனங்களை காப்பாற்றினாரோ அதே அங்கே தான் போய் இவரும் அடைக்கலம் எடுத்திருந்தாராம். ஸோ அங்கே நடந்த சம்பவம் என்னென்னா, அங்கே ஆக்கிஷ்னு ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு அடியில் தான் இவர் ஜனங்களும் அவர் கூட இருந்த அந்த ஜனங்களும் எல்லாரும் சேவை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த சம்பவத்தில் என்ன நடக்குதுன்னா, இந்த பிலிஸ்தர்களுக்கு திடீர்னு இல்லை, இவர் எதுவாக இருந்தாலும் இஸ்ரேல் ஜனங்களுடைய கூட்டம் மக்கள் தான். இப்போ திடீர்னு ஏதாவது போர் ஏதாவது பேட்டில் போகும்போது நம்மளுக்கு எதிராக இவங்க எழும்பிட்டாங்கன்னா, இதுக்கு மேலே இவங்க இங்கே இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இவங்க இங்கே நம்ம கூட சேர வேண்டாம், இந்த ராஜா இடத்துல பேசி இவங்க அனுப்பிடுறாங்க. ஸோ ஒரு துக்கமான செய்தியிலன்னா தாவீதும் இந்த ஜனங்களும் துக்கத்தோடு தான் திரும்ப வராங்க. ஏன்னா அது வரைக்கும் உண்மையாக இவங்களுக்கு சேவை செஞ்சு திடீர்னு வேலை விட்டு போன மாதிரி தான் ஒரு சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்க. அப்படி வராங்க. வர நேரத்தில் இவங்க எந்த பட்டணத்தில் அடைக்கலத்தில் இருந்தாங்களோ, எந்த பட்டணத்தில் இவங்களும் குடும்பத்தார் எல்லாம் இருந்தாங்களோ, அமலேரிக்லன்னு ஒரு கேங் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களை இந்த கூட்டம் நல்லா பலத்த ஜாதி எல்லாம் தெரிஞ்சனால இவங்களை அழைச்சிடணும்னு என்ன பண்ணாங்கன்னா, இவங்களை இவங்க இடத்த டிஸ்டர்ப் பண்ணோன்னு அந்த இடத்தையே நாசம் பண்ணி போட்டு அதை பேர்ன் பண்ணி போட்டு எப்படி வாசிக்கிறோம் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போயிட்டாங்களாம். அவங்களுடைய வைஃப்ஸு பிள்ளைங்க எல்லாவற்றையும். அப்போது தாவீது வரதே ஃபெயிலியரோடு தான் வராரு. அவங்களும் அங்கே அங்கே ஆல்ரெடி துக்கம் மனசு, இங்கே வீட்டுக்கு வந்தால் வீடே இல்லைன்னு ஒரு சூழ்நிலை. உடனே அவங்க எப்படி அழுது அந்த வாசிங்க திரும்ப ஆண்டி. அப்பொழுது
தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகுமட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அழுறதுக்கு அவங்க பெலன் இல்லாம போற வரைக்கும் அழுதுருக்காங்க. அப்போ அவங்க சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. எத்தனை பேர் அப்படி ஒரு பாதைக்குள்ளால போயிருக்கீங்களா இல்லையா? அழுது 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 இதுல ஒரு 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 ஆன்சரே கிடைக்க மாட்டேங்குதேன்னு எவ்வளோ தேம்பினாலோ எவ்வளோ அப்படிப்பட்ட பெலனே இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளால் அவங்க தள்ளப்பட்டாங்க. நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம், ஆண்டவர் பெலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ இவர் வந்து பெலன் அற்றும் அவங்க ஜனங்களும் பெலன் அற்றி இங்கே இனி அடுத்த சம்பவம் என்ன நடக்குதுன்னா, அவர் கூட அவங்க ஜனங்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, தாவீது நம்ம கூட இருந்தனால தான், இவரை நம்ம பின்பற்றனால தான், இதனால தான் நம்மளுக்கு இந்த சோதனை வந்திருக்கு, அதனால இவரை கொன்னுடலாம், எல்லாரும் இவரை முடிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க, அதனால கல்லை வீசி இவரை கொன்னுடலான்னு அடுத்த வசனத்தை வாசிங்க ஆண்டி. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். மன கிளேச நிமித்தமாக அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு வாழ்க்கையை முடிச்சிடலான்னு எல்லாரும் திட்டமிட்டு இருக்காங்க. ஆனா தாவீது என்ன பண்றாங்கன்னு எடுத்து வாசிங்க ஆண்டி. 6வது வசனம். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது கர்த்தருக்குள்ளாலே பெலம் பட்டு. அப்போ பாருங்க, முதல் அடி எங்க வேலை இல்லாம திரும்பி வராங்க, 2வது அடி வீடு இல்லாம தெருவில் நிற்கிறாங்க, கல்யாணம் கட்ட ஒய்ஃப்ஸ் காணோம், பெத்த பிள்ளைங்க காணோம், சம்பாதிச்சது எல்லாமே காணோம், எல்லாவற்றையும் எழுந்து அவங்க நிற்கிறாங்க. 3வது சொந்த ஜனக்கூட்டமே இவருக்கு எதிராக 3 நெருக்கங்கள் இவர் அந்த இடத்துல சந்திக்கிறாரு. இவர் அந்த நேரத்துல சாதாரண ஒரு மனுஷங்க நம்ம இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம், நம்மளே வாய் திறந்து ஒருவேளை நம்ம சண்டை போடும், இல்லை என்னால இல்லைங்க, என் உயிரை விட்டுருங்கன்னு நம்ம கெஞ்சுவோம், அது நடந்திருக்கலாம். அவர் அதை செய்யலை. இது விட்டு ஓடி பார்க்கலாம், அவருக்கு தெரியாத ஸ்கில்லா ஓடி இருக்கலாம் வனாந்திரத்துக்குள்ளால, அதை செய்தாரா? அவர் அதை செய்யலை. அவர் எதுவுமே அதெல்லாம் செய்யாம என்ன பண்றாரு, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. அப்போ அந்த 3 நெருக்கங்கள் வந்திருந்தாலும் அவர் யாரை நோக்கி பார்க்கிறார்? அவர் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். அப்போ பாருங்களேன், அந்த 6வது இது நடக்குது, அவங்க எல்லாரும் சுற்றிலும் திட்டம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ 7வது வசனத்தை வாசிங்க ஆண்டி. இவர் என்ன பண்றாருன்னு பாருங்க. தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஆமேன். இங்க எவ்வளவு அழகா தாவீது மூலமாக ஆண்டவர் நம்ம எடுத்து பேசுறாரு பாருங்களேன். 7வது வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம், தாவீது என்ன சொன்னார்னா, அந்த ஏஃபோதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாரு ஆசாரியர்கிட்ட. ஸோ ஏஃபோத்னா என்னன்னா, அந்த ஆசாரியர்கள் அவங்க போடுற வஸ்திரத்துல ஒரு பகுதி முன்பாக ஏப்ரன் மாதிரி இருக்கும், அந்த பகுதியை நீ எடுத்துட்டு வான்னு தாவீது வந்து அந்த ஆசாரியர்கிட்ட சொல்றாரு. உடனே அது எடுத்துட்டு வந்தோடனே அவர் ஜெபிக்கிறாராம். என்ன கேட்குறாருன்னா, ஆண்டவரே, நான் இந்த கூட்டம், அந்த அம்மையில் இருக்கிற கூட்டம், எங்களை அந்த அழிச்சிட்டு போன அந்த கூட்டத்திற்கு பின்னாடி நான் போகணுமா வேண்டாமான்னு யார்கிட்ட கேட்குறாரு? ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்குறாரு. உடனே ஆண்டவர் அவருக்கு பதிலை கொடுக்குறார். நீ பின் போ, நீ அவங்க பின் மட்டும் நீங்கள் செல்ல மாட்டீங்க, பின் சென்று நீ இழந்தது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டுட்டு நீ வரப்போறார். ஹல்லேலூயா. அதை செய்தோடனே தாவீது அதை உண்மையாக செய்து எல்லாவற்றையும் இழந்தது எல்லாவற்றையும் அவர் எடுத்து கொண்டுட்டு திரும்ப வராருன்னு நம்ம அடுத்த பகுதியிலலாம் வாசிக்கிறோம். அப்போ இதில் என்ன இருக்குன்னா, அந்த ஏஃபோது என்ன தெரியுமா, ஆண்டவர் அழகா அதில் சொல்லி கொடுக்குற காரியம் என்னன்னா, தாவீது வந்து சும்மா ஜெபிச்சிருக்கலாம், ஆண்டவரே இங்கே சுற்றிலும் எல்லாரும் எனக்கு வந்து அகேன்ஸ்டாக எழும்பிட்டாங்கன்னா அவர் வானத்தை நோக்கி ஜெபிச்சிருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஏஃபோதை எடுத்து வச்ச பிறகு தான் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. ஸோ வாட் டஸ் திஸ் சிம்பிளைஸ்னா, அந்த ஏஃபோது தான் நம்முடைய பிரதான ஆசாரியர் இந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பலவீனமாக இருக்கிற அந்த சூழ்நிலையில் அவர் என்ன கற்றுக் கொடுக்குறாரு, இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்துல கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையில் நீங்கள் தனிமையாக நீங்கள் இல்லை, தாவீது அது
அதுதான் சுற்றிலும் அவருக்கு வந்து ஃபெயிலியர், சுற்றிலும் நெகட்டிவ் நியூஸ், அவருக்கு எதிராக அவருக்கு என்னது சாவு தோனியான்னு சொல்லுவாங்களே, எல்லாரும் கொல்லணும்னு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. அந்த டெத் நியூஸ் வந்துட்டு இருக்குது. ஆனாலும் அவர் எதை பார்க்கிறாரு? என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். அந்த தைரியம் அவருக்குள்ளால. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு? அந்த ஏஃபோதை எடுத்துட்டு வாங்க, இந்த இடத்துல அதை வையுங்க. அவர் என்ன, அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஆண்டவரை இந்த இடத்துல கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. நான் அவரை தேடி போகணுன்னு அவசியம் இல்லை. அவர் இங்கே வாங்க, ஆண்டவரே இந்த சூழ்நிலை எப்படி வாங்க, என் கூட வந்து நில்லுங்கன்னு அவர் அழகாக அதில் காமிக்கிறார். அதுதான் அந்த ஏஃபோதுடைய அர்த்தம். ஸோ நம்ம காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யணும்? எந்த சூழ்நிலை நம்ம போவோம், இயேசுவே என்னோட வாங்க, இயேசுவே இதுக்கு நடுவில் என் கூட இருங்க. அவர் நீதிமான்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கு நடுவில் நம்ம கூட நிற்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் தரேன். ஸோ நான் என்ன சொன்னேன், இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, we should learn to look to Jesus. we need to call upon God. நம்மளுக்கு பெலன் இல்லாத அந்த நேரத்தில் தாவீது பெலன் இல்லாமல் தான் இருந்தார். நீங்கள் பார்த்தீங்க, அழுது அவங்க வந்து பெலன் அற்றவர்களாக இருந்த அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்க? அந்த ஏஃபோதை எடுத்துகிட்டு வந்துறாங்க. ஹல்லேலூயா. அது எடுத்துகிட்டு வந்து ஆலோசனை ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. ஆண்டவர் அந்த க்ரீன் சிக்னல் போன்னு சொன்னோன்னே தான் அவங்க போகிறாங்க. நில்லுன்னு சொன்னால் நிற்கிறாங்க, உட்காருன்னு சொன்னால் உட்காரு. அப்படிப்பட்ட கூடையே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப். ஹல்லேலூயா. ஸோ அவரை நோக்கி பார்க்கும்போது நம்மளை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்ம கூட இருப்பார். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கூட கற்றுக் கொடுக்க. முதலாவது என்ன சொல்கிறார்? டு நாட். அதுதான் தாவீது என்ன பண்ணல, அவர் பயப்படல. நம்ம அந்த வசனத்தில் ஏசாயால, நீ பயப்படாதே, நான் உன்னோடன் இருக்கிறேன். ஹல்லேலூயா. தாவீது அது அவர் வாழ்க்கையில் அவர் செய்தார். நான் பயப்பட மாட்டேன், என்னோட ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோட அவர் இருக்கும்போது எனக்கு எந்த மரண ஒளி வந்தாலும், என்ன வேலை இல்லாத சூழ்நிலை வந்தாலும், எந்த இடத்துல எந்த பற்றாக்குறை இருந்தாலும், என் ஆண்டவர் இங்கே போன்னு சொன்னால் நான் போவேன், எனக்கு இது செய்யன்னு சொன்னால் நான் செய்வேன். ஏன்னா அவர் எனக்கு சகாய துணையாக இருப்பார். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனம் அவர் வாழ்க்கையில் ஒரு கைப்பற்றினார். ஆண்டவர் அவருக்கு பலத்தை கொடுத்தார். ஆண்டவர் பலத்தை கொடுத்தோன்னே என்ன பண்ணுறாரு? எல்லாவற்றையும் திருப்பி எடுத்துக்கொள்றதுக்கு ஆண்டவர் வழிகளை திறந்து கொடுக்கிறார். ஆமென். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன இன்னைக்கு தியானிச்சோம்? எப்படி நம்மளை பலப்படுத்துவோம்? ஆண்டவரை நோக்கி பார்க்குறேன், பயப்படாமல் அவரை நோக்கி பார்க்கணும். அப்போ செய்யும்போது அவர் சித்தத்தின்படி நம்ம நடக்கும்போது என்ன நடக்குது? இழந்தது எல்லாவற்றையும் திருப்பி கொள்றதுக்கு ஆண்டவர் அந்த பலத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு நற்செய்தி நேரத்தில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்குள்ள மெசேஜும் உங்ககிட்ட பேசியிருக்கோன்னு ஆண்டவர் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையினால உங்களை பலப்படுத்தியிருப்பான்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இப்போதும் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? அன்பான இயேசுப்பா, நாளுக்காக நன்றி அப்பா. இந்த வேளையிலும் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி, நீ பயப்படாதே, நான் உன்னோடன் இருந்து, நான் உன் தேவனாக இருந்து உனக்கு சகாயம் பண்ணி பலப்படுத்தி என் நீதியின் வலது கருத்தினால் தாங்குவேனப்பா. இந்த வார்த்தையை வைத்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காக நான் இன்றைக்கு ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே, நீங்கள் இன்றைக்கு உங்கள் கரத்தை நீட்டி ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே நீங்கள் உங்கள் பலத்தை கொடுத்து ஆண்டவரே அவங்களை வாழ வைப்பீராகப்பா. எப்படி தாவீதோடு இருந்தீரோ ஆண்டவரே, அநேக பேர் அவரை சுற்றி வந்திருந்தாலும், அவருக்கு எதிராக எழும்பியிருந்தாலும் அப்பா, அவங்களுடைய எல்லா திட்டங்களும் வாய்க்காம போச்சோ, அதே போல சுவாமி இன்றைக்கு இவங்களுக்கு எதிராக யாரெல்லாம் எழும்பியிருக்காங்களோ, என்னென்ன வியாதினால அவங்க ஆண்டவரே விழுந்து போய் இருக்கிறாங்களோ, அதிலிருந்து ஆண்டவரே உங்கள் பிள்ளைங்களே நீங்கள் மீட்டு எடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி. ஜெயத்தை கொடுத்து அவங்களை வாழ வைக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி. பலத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஓடுறதுக்கு கிருபை நீங்கள் கொடுக்கறதுக்காக கொடான கோடி நன்றி அப்பா. விசேஷமாக தாவீது எந்தெந்த இடத்துல ஆண்டவரே எனக்கு இதுல இருந்து வெளியில வர முடியலேன்னு சொல்ற வேலையில உண்மை நோக்கி பார்த்தானோ, அந்த ஆண்டவரே நம்பிக்கையும் விசுவாசமும் இன்றைக்கு உங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்து உங்களை நோக்கி பார்க்கறதுக்கு கிருபையை கொடுத்த ஆண்டவரே, எல்லா காரியத்திலும் எந்த சூழ்நிலையை சுற்றி பார்க்காதபடி சுவாமி உண்மை நோக்கி பார்த்து இதை மேற்கொள்றதுக்கு நீங்க கிருபை கொடுப்பீராக, பலத்தை கொடுப்பீராக, வாழ வைப்பீராக. எல்லா கட்டுகளும் எல்லா ஆண்டவரே யாருக்கெல்லாம் என்னென்ன ஆயுதங்கள் அவங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கோ அது இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால வாய்க்காம போட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட்,
ஒக்கியம் துறைப்பாக்கம் சென்னை 600097. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.